ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் இப்போ ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடியதில் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றத தான் இன்னைக்குரிய வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மேலே சாமுண்டீஸ்வரி வந்து பொய்யான கேஸ் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. இதை கேட்ட ரேவதிக்கு இன்னுமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அவங்க டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அதிகாரிங்க சொல்கிறாங்க, இங்கே பாருமா, ஒன்றை தான் வந்துட்டு இந்த பையன் ரொம்ப கட்டாயப்படுத்தி கொண்டு போய் வச்சுருக்கான் அப்படின்னு உங்களோட அம்மா வந்து எங்களுக்கு புகார் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இவனை கைது பண்ணியிருக்கோம். இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா என்னை கடத்திட்டாங்கன்னு சொல்லி பொய் புகார் தான் கொடுத்துருக்காங்க. நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கோம். இப்போ இடையில இந்த 2 பேருக்கும், அதாவது எங்கள் 2 பேருக்குமே விவாகரத்து நடந்ததுக்கு எங்கள் அம்மா தான் காரணம். எங்கள் அம்மா தான் என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க இப்படி ஒரு புகார் வந்து கொடுத்ததே இதுக்காக தான். நீங்கள் அந்த புகாரை நீங்கள் பொய்யானதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அதிகாரிகள் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ சொல்கிறதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. தயவு செஞ்சு ஓரமாக போய் நில்லுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரேவதி அதிகாரியை பார்த்து, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் காசு வாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போவே நான் உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கர கோபத்தோடு வெளியில் வராங்க. அப்படி வெளியில் வந்த உடனே லாயர்கிட்ட நம்ம சொல்லலாம் அப்படின்னு நேராக மயில்கிட்ட சொல்லி லாயருக்கு ஃபோன் பண்ண சொல்லி வர சொல்லுறாங்க. அவர் நேராக பாட்டி வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்கே பாட்டி ரேவதியை பார்த்து, அம்மாடி ரேவதி, என்னம்மா ஆச்சு, பேசி பார்த்தியாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, பாட்டி, என்னால் தான் வந்துட்டு அவர் போய் இப்படி ஒரு கஷ்டத்தை படுறாரு பாட்டி. எங்கள் அம்மா வந்துட்டு என்ன அவரை கடத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பொய் புகார் கொடுத்துருக்காங்க. ஏன் தான் எங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இல்லை பாட்டி, என்னால் முடியல பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, அம்மாடி நீ கவலைப்படாதம்மா, சீக்கிரம் வந்துட்டு என் பேராண்டி வெளியில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி, இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான். நான் கண்டிப்பாக எங்கள் அம்மாவை சும்மா விட மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நேராக அந்த இடத்துக்கு லாயர் வர்றாங்க. லாயர் வந்ததும் ரேவதி வந்து லாயர்கிட்ட, இங்கே பாருங்கள் சார், இது மாதிரி என் புருஷனை பொய்யா புகார் கொடுத்து கைது பண்ணி வச்சுருக்காங்க. என்னையும் என் புருஷனையும் பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் அம்மாவோட நோக்கம். அதனால தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதும் லாயர் சொல்கிறாரு, என்ன மேடம் இது, நீங்கள் இங்கே இருக்கும் பொழுது எப்படி வந்துட்டு அவரை நீங்கள் கைது பண்ண விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முதல்ல அவங்க அவரை கைது பண்ணதே ரொம்ப தப்பு. சரி வாங்க நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி லாயரும் சரி அப்படியே நேராக மயிலை கூட்டிகிட்டு அங்கே இருந்து வராங்க. வந்துட்டு நேராக அதிகாரியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் சார், இவருக்கு நாங்கள் ஜாமீனுக்காக வந்திருக்கோம். அதுக்கு அதிகாரி சொல்கிறாரு, என்னது ஜாமீன் கொண்டுட்டு வந்திருக்கீங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன ஜாமீன் கேட்டாலும் கண்டிப்பாக இவனை வெளியில் விட முடியாது, ஜாமீன்னா கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அதிகாரி கட்டின பொண்டாட்டியை வந்துட்டு விவாகரத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்தி விவாகரத்து கொடுக்க முடியாது அப்படின்னு திரும்ப பிரச்சனை பண்ணி அவன் பொண்டாட்டியை கடத்தி வச்சுருக்கான். இவனுக்கா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க? இவனுக்கு போய் எதுக்காக நீங்கள் ஜாமீனுக்கு வந்திருக்கீங்க? நீங்கள் இந்த இடத்த விட்டு போகிறது தான் உங்களுக்கு நல்லது, ஜாமீனாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த லாயர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் பேசுகிறதே தப்பாக இருக்குது. நீ ஏதோ உள்நோக்கத்தோடு நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் எப்படி ஜாமீன் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஜாமீன் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஒரு எண்ணத்தில் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? மரியாதையாக அவரை விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லாயர் கேட்குறாரு. அதுக்கு, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பேசினாலும் கண்டிப்பாக அவனை விட முடியாது. இப்போ நீ இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு மிரட்டுறாரு அந்த அதிகாரி. லாயர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுகிறது ரொம்ப பெரிய தப்பு. எப்படி நீங்கள் அவருக்கு ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவீங்க? நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாரு, என்னை வேலை செய்ய விடாமல் தடுத்ததுக்காக உங்கள் மேலே ஒரு கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவேன். மரியாதையாக அங்கேருந்து போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் இன்னுமே மிரட்டுறாரு. இதை கேட்டதும் லாயர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் யார்கிட்டையோ காசு வாங்கிட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே நல்லா வெட்ட வெளிச்சமாகவே நல்லாவே தெரியுது. உன்னை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவர் அங்கேருந்து வெளியில் வராரு. அப்போ நேராக வீட்டுக்கு போனதோட ரேவதி கேட்குறாங்க, அவர்கிட்ட என்னாச்சு அப்படின்னு. அவரை வெளியில் கொண்டு வந்துடுறதுக்கு முயற்சி பண்ணிங்களா அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. அதுக்கு லாயர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நான் எவ்வளவோ அந்த அதிகாரிகிட்ட பேசி பார்த்துட்டேன். ஆனால் அந்த அதிகாரி நல்லாவே காசு வாங்கிட்டு தான் இப்படி நல்லாவே நடிக்கிறாரு. யாருக்கிட்டையோ வேணுக்குன்னே இவர் காசு
வாங்கிட்டு உன் வீட்டுக்காரரை வெளியில் விட மாட்டேங்கிறாரு, உங்கள் ஹஸ்பண்ட் வெளியில் வரக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப உறுதியாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கேட்டதும் ரேவதி சொல்கிறாங்க, சார் வேறு யாரோ அப்படின்னா இல்லை சார், எங்கள் அம்மாவாக தான் இருக்கும், எங்கள் அம்மா தான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இது மாதிரி உங்கள் அம்மா பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு லாயர் சொல்கிறாரு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் சார், எங்கள் அம்மாவை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், நான் இப்போவே போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு எதிராக நான் அந்த அதிகாரிக்கிட்ட போய் நான் போராட்டம் பண்ண போகிறேன், எங்கள் அம்மாவோட இந்த புகாரை எடுத்துக்கிட்டு என் புருஷனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துருக்காங்கல்ல, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நேராக ரேவதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, அம்மாடி என்னம்மா ரேவதி சொல்கிறாங்க, இல்லை பாட்டி நீங்கள் பொறுமையாக இருங்க, இந்த விஷயத்தை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இந்த விஷயத்தை எப்படியாச்சும் பொறுமையாக முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பாட்டி நான் எதிர்பார்த்தேன், ஆனால் எங்கள் அம்மா விடுறதா இல்லை, நான் இதை போராட்டம் பண்ணியாச்சும் எப்படியாச்சும் நான் என் புருஷனை வெளியில் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நான் போராட்டம் பண்ண போகிறேன்னு பதில் சொல்கிறாங்க. அப்படி ரேவதி பேசிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே அதிகாரிங்க எல்லாருமே ஸ்டேஷனில் வாசல்லே நின்றுட்டு இருக்காங்க. என் புருஷனை விட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி நேராக அந்த போலீஸ் அதிகாரியை பார்த்து கேட்குறாங்க. வெளியில் வந்துட்டு, ஏய் நீ தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த இடத்த விட்டு நீ போகிறது உனக்கு ரொம்ப நல்லது, கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு அந்த அதிகாரி. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லை நான் போக மாட்டேன், என் புருஷனை நீங்கள் வெளியில் விட்டாதான் நான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த போலீஸ் அதிகாரி சொல்கிறாரு, இருந்தாலும் உனக்கு தைரியம் ரொம்ப அதிகம்தான், இங்கே பாருமா, இந்த இடத்த விட்டு நீ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ரேவதியை கேட்குறாங்க. நான் போக மாட்டேன், நான் இதே இடத்துல தான் உட்காந்து போராட போகிறேன் அப்படின்னு சொல்லி ரேவதி அதே இடத்துல உட்காடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நான் அவரை வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என் புருஷனை கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணி வச்சுருக்கீங்க, அதனால் கண்டிப்பாக இதே இடத்துல நான் போராட்டம் பண்ண போகிறேன், நீங்கள் காசு வாங்கிட்டு தான் இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அதே இடத்துல உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த அதிகாரி சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ எவ்வளவு நேரம் வேணாலும் இதே இடத்துல உட்காந்துரு, நீ கத்தி கத்தி கூப்பாடே போட்டாலும் உன் புருஷனை வெளியில் விடுறதா எங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. அப்போ அதிகாரி அந்த இடத்துல இருந்து போகிறாரு. அவர் போனதும் ரேவதி அந்த இடத்துல உட்காந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என் புருஷனை விடுற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு ரேவதி உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அதிகாரி உள்ளார போயிட்டு நேராக ஹீரோவை பார்த்து, ஐயோ என்னையா உன் பொண்டாட்டி ரொம்ப ஓவராக பண்ணுறா, வாசல்லே உட்காந்து போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கா, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி போராடுவா, இவன் மட்டும் இந்த இடத்த விட்டு போகலை அப்புறம் உன்னை கண்டிப்பாக நான் என்றைக்குமே வெளியில் விடவே மாட்டேன், அவளையும் கொண்டாந்து உள்ளார அடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், இது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட மட்டும் நீங்கள் காமிங்க, என் பொண்டாட்டி மேலே கை வச்சிங்க அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் அதிகாரி கேட்குறாரு, யோ உன் இஷ்டத்துக்கு பேசாத, நீ இப்போ எங்கள் கஸ்டடியில் இருக்க, அது வரைக்கும் நீ அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, என் மேலே தப்பே இல்லாமல் நீங்கள் கைது பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கீங்க, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்கிற மாதிரி தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாரு, யோ நீ ரொம்ப ஓவராக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே இங்கிட்ட ஒரு சைடு வந்து ரேவதி வந்து வாசலில் உட்காந்து போராடுறாங்க. என் புருஷனை வெளியில் விடுற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், என் புருஷனை வெளியில் விடுங்க, போலீஸ் ஒழிக அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாட்டியோட வீட்டுக்கு மயில் வர்றாங்க. மயில் வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு, பாட்டி இது மாதிரி ரேவதி ஸ்டேஷன் வாசலில் உட்காந்து போராடிட்டு இருக்கா, இவ ரொம்ப தனியாக உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கா பாட்டி, நம்ம இப்போவே நிறைய பேரை ஏற்பாடு பண்ணணும், நிறைய பேர் போயிட்டு உட்காந்து போராட்டம் பண்ணால் கண்டிப்பாக மாப்பிள்ளை எப்படியாச்சும் வெளியில் விட்டுருவாங்க, அதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது பாட்டி, வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஐயா மயில், எனக்கு இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும், நான் இப்போவே ஊர் தலைவர்களை போய் பார்த்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு நேராக ஊர் தலைவர்கள் எல்லாருமே பார்க்க போகிறாங்க. ஊர் தலைவர்கள் நேராக பாட்டியை பார்த்து, அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாட்டி விஷயம் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா இது, கார்த்தி தம்பி இந்த ஊருக்கு எவ்வளோ பெரிய நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு, அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா நாங்கன்னா பார்த்துட்டு சும்மாவா இருக்க போகிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, எப்படியும் கார்த்தி தம்பியை நாங்கள் வெளியில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்கம்மா, நாங்கள் இப்போவே அந்த அதிகாரிகள்கிட்டனா போய் பேசிட்டு வர்றோம், தப்பே பண்ணாமல் எப்படி அவரை உள்ளார வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சந்திராவும் ஈஸ்வரியும் தான், அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் என் பேரன் மேலே இப்படி ஒரு பொய் புகாரை கொடுத்துருக்காங்க, நீங்கள் எல்லாரும் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்புவாங்க,
வாங்க. ஊர் தலைவர் சொல்கிறாரு அதுக்கு. சரி நாங்கள் போகிறோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அவங்க எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. போயிட்டு நேராக ரேவதியை பார்த்து, இங்கே பாருமா, நீ கவலைப்படாதம்மா, எப்படியோ நாங்கள் வெளியில் கொண்டு வந்துடுவோம், நீ கவலைப்படாமல் இருமா அப்படின்னு சொல்லி கார்த்தி தம்பியை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக அதிகாரிகிட்ட பேசுகிறதுக்காக உள்ளே போகிறாங்க. அங்கே உள்ளே போனதும் அதிகாரிகிட்ட பார்க்குறாங்க. அதிகாரி ஊர் தலைவரை பார்த்து சரி சொல்கிறாங்க. என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த போலீஸார். அதுக்கு ஊர் தலைவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இது மாதிரி கார்த்தி தம்பியை கைது பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு கைது பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு, ஐயா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஊர் தலைவர் கேட்குறாரு, இங்கே பாருங்கள், அவரை என்ன காரணத்துக்காக கைது பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லாமல் அதை விட்டுட்டு நீங்கள் என்னென்னமோ கேள்வி என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, ஒழுங்காக வந்ததுக்கு நியாயமாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாரு, எல்லாரையும் சேர்த்து பிடிச்சி உள்ளே போட்டுருவேன், மரியாதை எல்லோரும் இந்த இடத்த விட்டு போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டதும் ஊர் தலைவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேசுகிறத பார்த்தா நல்லா காசு வாங்கிட்டு தான் பேசுகிறீங்க அப்படின்றது நல்லாவே வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இதுக்கப்புறமும் நாங்கள் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி சொன்ன அந்த ஊர் தலைவர் எல்லாரும் வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்துட்டு ரேவதியை பார்த்து, அம்மா நீ கவலைப்படாதம்மா, உனக்கு ஆதரவாக நாங்கள் இந்த ஊரே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ரேவதி கூட எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்படின்னு எல்லாருமே உட்காந்துடுறாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்க அவங்களும் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததும் அதிகாரிங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. வெளியில் வர்றாரு. வெளியில் வந்துட்டு எல்லாரையும் பார்த்து, இங்கே பாருங்கள், இப்போ எல்லாரும் இந்த இடத்த விட்டு போக போகிறீங்களா இல்லை எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போடவா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, உள்ளே போடுங்க சார், இந்த ஊர் மக்களே நாங்கள் இங்கே திரண்டு வந்திருக்கோம், எத்தனை பேரை நீங்கள் பிடிச்சி உள்ளே போடுவீங்க, கைது பண்ணுங்க சார், கைது பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களால் கண்டிப்பாக முடியாது, எங்கள் எல்லாரையுமே கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரேவதி ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அந்த போலீஸாருக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. நம்ம வர வர பிரச்சனை ரொம்ப அதிகமாகுது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஸ்டேஷனுக்குள்ளே வர்றாரு. ஸ்டேஷனுக்குள்ளே வந்ததும் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சந்திரா வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மேடம் என்ன ஏதுனே தெரியாமல் நான் ரொம்ப பெரிய இடத்துல காலை வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே பிரச்சனை இருக்க பெருசாகிட்டே இருக்குது மேடம். ஊர் மக்கள் எல்லாமே இங்கே வாசல் முன்னாடி தான் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. அந்த கார்த்தியை வெளியில் விட சொல்லி என்னடானா எல்லாருமே வெளியில் உட்காந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எல்லாருமே ஒன்று கூடிட்டாங்க மேடம், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மேடம். அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, அந்த டிரைவர் பையன் இந்த ஊருக்கு நல்லது நிறைய பண்ணியிருக்கான், அவன் இங்கே இருக்கக்கூடிய ராஜசேதுபதியோட பேரன், ஸோ அவனை வெளியில் கொண்டு வர்றதுக்காக பல வகையில் எல்லாரும் முயற்சி தான் பண்ணுவாங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் நீங்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவனை வெளியில் மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அதுக்காக எவ்வளோ பணம் வேணாலும் கேளுங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய காசு வேணுமா, அதுக்கும் நான் கொடுக்குறேன், நான் ஏற்பாடு எல்லாமே பண்ணித்தரேன் அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அந்த அதிகாரி சொல்கிறாரு உடனே, சரிங்க மேடம், இதை சொல்லிட்டீங்கல்ல, அவன் எப்படியும் வெளியில் வர்றான் அப்படின்றதையும் நானும் பார்த்துடுறேன் மேடம், நான் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு வெளியில் வர்றாரு. வெளியில் வந்துட்டு எல்லாருக்கும் பொதுவாக ஒரு மைக் வச்சுட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன போராட்டம் பண்ணாலும் அவரை வெளியில் விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிடுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் யாராவது இப்போ இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அவனை எப்போவுமே வெளியில் விட மாட்டேன், இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஊர் தலைவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது பெரிய தப்பு சார், அவரை தயவு செஞ்சு வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு, யோ நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல, அவனை வெளியிலனா விட முடியாது அப்படின்னு, மேற்கொண்டு நீ பாட்டுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா போய் அங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னதும் ஊர் தலைவர் சொல்கிறாரு, நீங்கள் பேசுகிறப்பயே நல்லா தெரியுது சார், நீங்கள் யார்கிட்டயோ காசை வாங்கிக்கிட்டு தான் எங்கள் கார்த்தி தம்பியை அடைச்சி வச்சுருக்கீங்க, இப்படி அவரை பழி வாங்குறதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கார்த்தி தம்பியை நீங்கள் வெளியில் விடுற வரைக்கும் நாங்கள் எல்லாருமே, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே மயில் வந்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, இது சரிபட்டு வராது, இவனுங்க எதுக்குமே பயப்படுற மாதிரி தெரியல, நம்ம பேசாமல்
சகலையோட அண்ணன் தம்பிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும், அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மயில் என்ன பண்ணுறாருன்னா நேரடியாக பாட்டி வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு, ஐயா என்னையா ஆச்சு, என் பேரனை வெளியே விடுறாங்களா இல்லையா, என்னையா அந்த அதிகாரிக சொல்கிறாங்க, என்னையா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மயில் சொல்கிறாரு, இல்லை பாட்டி, அவங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, சகலையை வெளியில் விட முடியாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பாட்டி, எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுது பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய அருணுக்கும் ஆனந்துக்கும் இந்த விஷயத்தை பற்றி தெரியப்படுத்துவோம் பாட்டி. அவங்க 2 பேரும் வந்தால் சகலையை எப்படியும் வெளியில் கொண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க 2 பேரும் கண்டிப்பாக அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி சகலையை வெளியில் கொண்டு வந்துடுவாங்க பாட்டி அப்படின்னு மயில் சொல்கிறாரு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, ஐயா நீ சொல்கிறது சரிதான், என் பேரன் 2 பேரும் இருக்கானுங்கள்ல, அவனுங்க கிட்ட இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினா கண்டிப்பாக என் பேரனை வெளியே கொண்டுட்டு வந்துடுவாங்க. இரியா அவங்க 2 பேருக்கும் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆனந்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனந்த் ஃபோன் அட்டன் பண்ணி, பாட்டி நல்லா இருக்கீங்களா பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணுறீங்க, கார்த்தி எப்படி இருக்கான் பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஐயா ஆனந்து, உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ ஃபோன் பண்ணேன். எங்கள் கார்த்தி ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கான். இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது அமைதியான முறையில் நடத்தலாம் அப்படின்னு ஊருக்கு வந்தான். ஆனால் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கார்த்தியை அதிகாரிங்க கைது பண்ணிட்டாங்க. உன் அத்தைக்காரி பேரனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அருணும் ஆனந்தும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆனந்த் சொல்கிறாரு, பாட்டி இது மாதிரி லாயரை கூட்டிகிட்டு போயிட்டு ஜாமீனாச்சும் எடுங்க பாட்டி, அதுக்கு ஏற்பாடு பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, ஐயா அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டு போய் அந்த அதிகாரிக்கிட்ட கொடுத்தோம் ஐயா, ஆனால் அவன் யாருக்கிட்டையும் செம்மையாக காசு வாங்கிட்டான் போல, நாங்கள் என்ன கொடுத்தாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். ஐயா நீங்கள் 2 பேரும் வந்தால் தான் என் பேரனை காப்பாற்றலாம் ஐயா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் ஃப்ளைட்டை இப்போவே பிடிச்சி உங்கள் ஊருக்கு உடனே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் நாங்கள் அங்கே இருப்போம் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனந்த் ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக அருண்கிட்ட விஷயத்த சொல்கிறாரு. தம்பி ஷாக் ஆகுறாங்க. அங்கே கார்த்தி ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். அத்தை கார்த்தி மேலே புகார் கொடுத்துருக்காங்களாம். கார்த்தியை வந்து அதிகாரிங்க பிடிச்சி வச்சுருக்காங்களாம். எவ்வளவு பேர் போய் சொன்னாலும் கார்த்தியை வெளியில் விட மாட்டேங்கிறாங்களாம். நம்ம தான் எப்படியாவது அவனை வெளியில் கொண்டு வரணும். நம்ம 2 பேரும் போனாதான் அங்கே இந்த எல்லா விஷயமே எல்லா பிரச்சனையும் சரியாகும். வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அருண் சொல்கிறாரு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பிக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம தான் அங்கே ஆளாக நிற்கணும், நம்ம அப்பா கிட்டேயே இந்த விஷயத்தை தெரியப்படுத்திட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனந்த் அதை சொன்ன உடனே சரிடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அண்ணாமலையை பார்க்க வராங்க. அங்கே அண்ணாமலை அருண் கிட்ட கேட்குறாரு, என்னடா ஆச்சு, ஏன் 2 பேரும் இவ்வளோ சோகத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஆனந்த் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இதை கேட்டதும் அவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னடா இது, என் பிள்ளைய இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான், கொஞ்சம் கூட அவள் திருந்தவே மாட்டாள் அப்படின்னு சொல்லி, ஏன் தான் இவ இப்படி இருக்காளோ, உடனே வாங்க நம்ம எல்லாரும் போய் அவனை போய் வெளியில் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அருணும் ஆனந்தும் சொல்கிறாங்க, இல்லைப்பா நாங்கள் 2 பேருமே போயிட்டு எப்படியாவது அண்ணனுக்கு வெளியில் கொண்டு வரோம், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாரு. 2 பேரும் இங்கேருந்து பாட்டி வீட்டுக்கு வர்றாங்க. அண்ட் பாட்டி வந்துட்டு 2 பேரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் 2 பேரும் வந்தது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வருவீங்க, என் பேராண்டி இந்த பிரச்சனையில் இருப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலையா, எப்படியாவது போயிட்டு என் பேரனை கூட்டிகிட்டு வந்துருங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், என் தம்பியை வெளியில் கொண்டுட்டு வந்துறதுக்கு என்னெல்லாம் ஆதாரம் தேவைப்படுதோ எல்லாமே என் கையில் இருக்குது, போயிட்டு என் தம்பியை வெளியில் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்புறாங்க. அப்போ மயில் சொல்கிறாரு, பாட்டி எப்படியோ இவங்க 2 பேரும் வந்தாச்சு, கண்டிப்பாக கார்த்தியை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடலாம். அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, ஆமையா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு சைடு ஆனந்தும் அருணும் நேராக அதிகாரிகளை பார்க்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்போ ரேவதி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு 2 பேருமே ரேவதி கிட்டே போயிட்டு, இங்கே பாரு ரேவதி, நீ கவலைப்படாத, கார்த்தியை வெளியில் கொண்டு வர்றது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் யார் அப்படின்னு. அப்போது நம்ம மயில் வந்துட்டு அந்த இடத்துக்கு வர்றாரு. ரேவதி, இவங்க 2 பேர் தான் சகலையோட அண்ணன் தம்பி, இவங்க தான் உனக்கு மாமா முறை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு பழைய விஷயங்கள்லாம் நிறைய ஞாபகத்தில் இல்லை, அதனால தான் உங்களை யாருன்னு கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அருணும் அரவிந்தும் பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போகிறாங்க.
உள்ளார போகக்கூடிய ஆனந்தையும் அருணையும் பார்த்துட்டு அந்த அதிகாரி உடனே எந்திரிச்சு நின்று, வணக்கம் சார், வாங்க சார், நீங்கள் எப்படி சார் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு, அவனை யாருன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கை காட்டி சொல்கிறாரு, இவ்வளவு சுலபமாக அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து இங்கே வச்சிருக்கல, இந்த அதிகாரி நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு யார் சார் உள்ளார இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஆனந்த் கேட்குறாரு, ஆமாம், உள்ளார இருக்கிறவன் என்னோட தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனை நீ கைது பண்ணி வச்சிருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த போலீஸார் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க சார், உங்கள் தம்பி அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த போலீஸார் சொல்கிறாரு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ பெரிய தைரியம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பொய்யான வழக்கு போட்டு அவரை இங்கே ஸ்டேஷனில் கொண்டாந்து வச்சுருப்பீங்க. யாரை வேணாலும் நீங்கள் ஸ்டேஷனில் கொண்டாந்து கைது பண்ணி வைக்க முடியுமா? உங்களுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் தம்பி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியில் ரிலீஸ் ஆகி வரல அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக வரும். என் தம்பி வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த அதிகாரி சொல்கிறாங்க, அருணையும் ஆனந்தையும் பார்த்துட்டு, என்னை மன்னிச்சிருங்க சார், நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள், இந்த ஊரில் மிகப்பெரிய பணக்காரங்க, நீங்கள் சொன்னால் வெளியில் விடாமல் நான் எப்படி சார் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ யாருக்கிட்டேயோ காசு வாங்கிட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அவங்க எவ்வளோ பேர் பணம் கொடுத்துருந்தாலும் அதை விட அதிகமாகவே நான் உனக்கு பணம் தரேன். என் தம்பி மேலே எந்த கேஸும் இல்லாமல் இப்போவே அவனை வெளியில் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அதிகாரி, நான் இப்போவே விட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த கேஸை போய் வாபஸ் வாங்குறதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு ஹீரோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது வெளியில் விட்டுட்டு, மன்னிச்சிருங்க சார், நீங்கள் வந்துட்டு இவருடைய தம்பி அப்படின்னு எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அதனால் மட்டும் என்னை நீங்கள் விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. என் மேலே தப்பே இல்லை, தப்பே பண்ணாத என்ன நீங்கள் கைது பண்ணி உள்ளே வச்சுட்டீங்க, அது மிகப்பெரிய தப்பு. இது கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணிங்களா? இப்படி தான் தப்பே பண்ணாதவங்களை கைது பண்ணி நீங்கள் ஜெயிலுக்குள்ளே அடைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த போலீஸார் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க சார், நீங்கள் சொன்னப்பையே நான் போயிட்டுருக்கணும், பட் நீங்கள் சொன்னப்போ நான் கேட்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை ரிலீஸ் பண்ணி அந்த பேப்பர்ஸில் எல்லாத்துலேயுமே ஹீரோ கிட்ட கையெழுத்து வாங்குறாரு. வாங்கிட்டு ஹீரோ வெளியில் வராரு. ரேவதி அங்கே உட்காந்துருக்கவங்க பார்த்துட்டு வேமா வந்து அவங்க மாமாவை கட்டிப்பிடிக்கிறாங்க. கட்டிப்பிடிச்சிட்டு, மாமா நீங்கள் வெளியில் வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா, இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல, இந்த அதிகாரிங்க எல்லாம் அவ்வளோக்கு பேசினாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. விடு ரேவதி, அதான் நான் வெளியில் வந்துட்டேன்ல, அத்தை இதை எல்லாத்தையும் எந்த நோக்கத்துக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், வா அப்படின்னு சொல்லிட்டு, வா ரேவதி அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு, அதாவது பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பாட்டி ஹீரோவை பார்த்துட்டு, ஐயா பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்து ஹீரோவை கட்டிப்பிடிக்கிறாங்க. பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ, இந்த ஈஸ்வரி எப்போ தான் திருந்துவாளோ தெரியல, ஏன் தான் இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, விடுங்க பாட்டி, அதான் நான் வெளியில் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என் 2 அண்ணனுங்களும் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, என் பேராண்டி எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்துட்டு வந்திருக்கான், இப்போவே திஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு திஷ்டி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போக்கின்னு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா இது எல்லாத்துக்குமே அனுபவிச்சு தான் ஆகணும் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது பாட்டி அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, அம்மாடி, உங்கள் 2 பேருக்கும் முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணணும், அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி, ஆமாம் பாட்டி, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா அம்மாவால் எதுவுமே பண்ண முடியாது, எங்களை பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே அருணும் அரவிந்தும் சொல்கிறாங்க, எப்படியோ நல்லபடி நீ வெளியில் வந்துட்ட, நாங்கள் நீங்கள் பிரச்சனையில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் போட்டபடி அப்படியே வந்துட்டோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, என்ன பேராண்டி இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, எல்லாமே அங்கே வேலை அப்படி அப்படியே கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, சரிண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் ரேவதி சொல்கிறாங்க, நான் அங்கே சென்னைக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் இங்கே நடக்கிற பிரச்சனைனா பார்த்தா எப்படி வர்றதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அருணும் அரவிந்தும் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் முதல்ல கல்யாணம் பண்ணுங்கள், கல்யாணம் பண்ணாதான் உங்கள் அத்தை உங்கள் 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. நம்மளோட ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் தானே மாமா உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சு, எனக்காக ஏன் மாமா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, என்னால் தானே உங்களை ஜெயிலுக்கு போய் அசிங்கப்படுத்திட்டாங்க, கூட்டிகிட்டு போய் உங்களை கைது பண்ணிட்டாங்களே மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தைக்கு என் மேலே என்ன கோவமே தெரியல, அவங்க தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளே சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அத்தைக்கு ஃபோன் பண்ண
பண்ணுறாங்க. இந்த பக்கம் சந்திராவுக்கும் சாமுண்டீஸ்வரிக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருது. உடனே சாமுண்டீஸ்வரி எப்படி அவனை வெளியில் விடலாம், அவனை எப்படியாச்சும் உள்ளே திரும்பவும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப குதிச்சிட்ருக்காங்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இப்போ நிலமை சரியில்லை, அதனால் நீ இப்போ பொறுமையாக தான் இருக்கணும். இனிமேல் அவன் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பான், எப்படியாச்சும் கல்யாணம் பண்ண விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்த உடனே அந்த டிரைவர் பையன் தான் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. சந்திரா அட்டன் பண்ணி பேசிக்கான்னு சொல்கிறாங்க. உங்களை நேரில் பார்த்து நான் பேசணுத்த அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. உடனே நேரில் வந்து 2 பேருமே பேசுகிறாங்க. பேசுகிறப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஹீரோ கேட்குறாரு. நீ என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரித்து கொண்டு போயிட்ட, குருவி கூடு மாதிரி இருந்த என் குடும்பத்தையே சிதறடிக்க வச்சுட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்றைக்குமே அப்படின்னு நினச்சது கிடையாது, நீங்களாம் நினைக்கிறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த எபிசோடு அப்படியே போகுது. இந்த கதை எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரெகுலர் இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.